7ஆம் தூதனின் மறுபதிப்பு எண் 2622, வருஷம் 1900, மே மாதம். பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் ராபோஜனம். நமது கிறிஸ்துவ நம்பிக்கைகள் அனைத்திற்குமான அஸ்திபாரமாகிய மாபெரும் நிகழ்வினை ஆசரிப்பதில், அதாவது நமது பஸ்காவாகிய கிறிஸ்துவினுடைய மரணத்தினை ஆசரிப்பதில் கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருவது அதிகரித்து வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் இவ்விஷயமானது அதிக தெளிவுடன் அதிகமானவர்களால் கிரகிக்கப்பட்டு வருகின்றது. மற்றும் இதற்கேற்ப அத்தருணத்துக்கு ஏற்புடையதான பயபக்தியும் பரிசுத்தத்துடன் கூடிய சந்தோஷமும் தீவிரமாகுகின்றது. மற்றும் பொங்கி வழிகின்றதான ஆசீர்வாதமும் கூட தெளிவாய் தெரிகின்றதாய் இருக்கின்றது. எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் மற்றும் கர்த்தருடைய ஆவியும் ஆசீர்வாதமும் எவ்வளவு காணப்பட்டது என்பது பற்றி தகவல்கள் கொடுக்கப்படும்படிக்கான நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி மாலையன்று ஆசரிக்கப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்களின் சிறு சிறு கூட்டத்தாரில் அநேகர் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல்களை வைத்து பார்க்கையில் இந்த வருடம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையானது கடந்த வருடத்தை காட்டிலும் அதிகரித்துள்ளது என்று நாம் எண்ணுகின்றோம். அநேகரிடம் இருந்து இன்னும் நமக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகின்றது. கடிதங்களை வைத்து பார்க்கையில் அநேகரிடமிருந்து இன்னும் நமக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் அது நமது கர்த்தராகிய இயேசுவினுடைய மாபெரும் பலியை மாத்திரமல்லாமல் அவருடைய பலியில் அவரோட கூட ஒன்றுபட்டிருப்பதற்கான அவருடைய ஜனங்களின் அர்ப்பணிப்பையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்று ஆழமாய் புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. அலிகனியில் உள்ள சபையாருக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமான தருணமாய் காணப்பட்டது. சுமார் 290 பேர் கலந்து கொண்டார்கள். நாங்கள் முதலாவதாக யூதர்களுக்கு நிறுவப்பட்டதான பஸ்காவின் பொதுவான அர்த்தத்தையும் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் நம்முடைய பஸ்காவாகிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவுக்கும் இடையிலுள்ள தொடர்பையும் பார்த்தோம். மற்றும் அந்த இரவில் கடந்து போகப்பட்டவர்களாகிய இஸ்ரேலின் முதற் பேரானவர்களிடத்தில் இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனால் கடந்து போகப்படுபவர்கள் ஆகிய முதற் பேரான சபைக்கு நிழலை கண்டோம். பின்னர் இந்த முதற் பேரானவர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு தலைவர்களாகவும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கிறவர்களாகவும் ஆனார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். மேலும் இந்த விடுதலைக்கான நிஜமானது தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கும் உலகம் பாவம் மற்றும் பார்வோன் அடையாளப்படுத்துகின்ற சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாகி தேவனுக்கு ஊழியம் புரிய விரும்புகின்றவர்களுமான அனைவரின் இறுதி விடுதலையாக காணப்படுகின்றது என்றும் நாங்கள் பார்த்தோம். மேலும் இந்த விடுதலையானது 1000 வருட யுகத்தின் போது முதற் பேரான சபை 1000 வருட ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது சம்பவிக்கிறதா இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்து நிஜத்தினை பற்றின அறிந்து கொள்ளுதல் இல்லாமல் எப்படி யூதர்கள் நிழலை 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆசரித்து வந்தார்கள் என்றும் ஏற்ற காலத்தில் நிஜமான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நிழலான ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்ட அந்த ஒரு மாதத்தினுடைய அதே நாளில் அடிக்கப்பட்டார் என்றும் நிழலான ஆட்டுக்குட்டியையும் நிழலான கடந்து போகுதலையும் ஆசரிக்கத்தக்கதாக யூதர்களை போன்று இயேசுவும் அவரது சீசர்களும் ஒன்று கூடின அதே நாளில் தானே நமது கர்த்தர் நிழலை அல்ல மாறாக நிஜமான தம்மை சுட்டி காட்டுகின்றதான ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தினார் என்றும் நாங்கள் பார்த்தோம். இயேசு தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்திடுவதற்கென தெரிந்து கொண்டுள்ள அந்த அடையாள சின்னங்களின் பொருத்தத்தையும் நாங்கள் பார்த்தோம். புளிப்பில்லாத அப்பமானது மிகவும் அருமையாக நமது அருமை மீட்பருடைய தூய்மையையும் பாவமற்ற தன்மையையும் சித்தரிக்கின்றதா இருக்கின்றது. மற்றும் திராட்சப்பழ ரசமுள்ள பாத்திரமானது அவரது பாடுகளை சித்தரிக்கின்றதா இருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த பாடுகள் ஆனது கவலையோடு இல்லாமல் மாறாக நம் நிமித்தமாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மனமுவந்து சகிக்கப்பட்டவை ஆகும். மற்றும் நாமும் அவைகளில் கழிவுண்டோம். அப்பத்தை அடையாளமாய் பயன்படுத்துகையில் நம்முடைய இருதயங்களில் எப்படி அவரை புசிக்க வேண்டும் என்றும் அவரது பலியின் மூலமாக மாத்திரமே நமக்கு ஜீவன் உண்டு என்பதாகவும் அவர் மரணத்தில் நமக்கு பதில் ஆளானதால் மாத்திரமே நமது தந்தையாகிய ஆதாமினுடைய மீறுதல் காரணமாக நம்மீது காணப்பட்டதான ஆக்கினை தீர்ப்பினின்று நமது சந்ததி விடுவிக்கப்பட முடியும் என்பதாகவும் உள்ள உண்மைகளை மனதுக்கு முன் கொண்டு வரும் விதத்தில் நம்மால் அவரது மாம்சத்தை புசிக்க கூடும் என்றும் நாங்கள் பார்த்திட்டோம்.
புது உடன்படிக்கையினை முத்தரிக்கின்றதான நமது கர்த்தருடைய மரணத்துக்கு அடையாளமான திராட்சைப்பழ இரத்தத்தை நாங்கள் பார்த்திட்டோம். இந்த இரத்தத்தின் கீழ் தேவன் கிறிஸ்துவின் வாயிலாக நம்முடைய அபூரணங்களிடத்தில் இரக்கமாய் காணப்படக்கூடும். மற்றும் சில சமயங்களில் மாம்சத்தின் பலவீனங்களானது விரும்பிட்ட பலனை கொணருவதற்கு தடையாய் காணப்பட்டாலும் கூட நம்முடைய நோக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். பின்னர் வேறே கோணத்திலிருந்து இக்காரியத்தினை நாங்கள் பார்த்திட்டோம். அதாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளதான 2ஆம் கோணத்தை நாங்கள் பார்த்திட்டோம். இந்த 2ஆம் கோணத்தின்படி முழு சபையும் ஒரே அப்பமாய் இருக்கின்றார்கள் மற்றும் அந்த ஒரே அப்பத்தில் கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரத்தில் அங்கமாயும் உள்ளவர்கள் அனைவரும் தலையானவருக்கான ஊழியத்திலும் ஒருவருக்கொருவர் புரிந்திடும் ஊழியத்திலும் பிற்கப்படுவது என்பது அவர்களுக்கான கடமையாகவும் ஸ்லாக்கியமாகவும் காணப்படுகின்றது. மற்றும் இப்படியாக நாம் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் ஐக்கியத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் இறுதியில் அவரது மகிமையில் கிறிஸ்துவோட பங்காளிகளாகவும் முடியும். நாம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பாடுகளில் பங்கு கொள்ளுதலாய் இருக்கின்றது என்றும் நம்முடைய ஜீவியங்களை அவருடையதுடன் ஒருங்கிணைத்துக் கொள்வதாய் இருக்கின்றது என்றும் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிடுவதற்காக நம்மை அவருடன் இணைத்துக் கொள்வதாய் இருக்கின்றது என்றும் நாங்கள் பார்த்தோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த அருமையான அடையாளத்தினுடைய மிக ஆழமான அர்த்தத்திற்குள் பிரவேசித்திட நாங்கள் முயற்சித்தோம் மற்றும் அதை எங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய வல்லமையாக பெற்றுக்கொள்ளவும் மற்றும் இதன் மூலம் நமது அருமை இரட்சகர் பற்றின ஆழமான புரிந்து கொள்ளுதலுக்கும் அவரது சீஷர்கள் என அவரது அடிச்சுவடுகளில் நடக்கத்தக்கதாக ஆழமான பக்தியினை பெற்றிருத்தலுக்கும் நேராக வழிநடத்தப்படவும் நாங்கள் நாடினோம். வானத்திலிருந்து இறங்கி வந்திட்டதான ஜீவ அப்பத்திற்காக இயேசுவுக்காக மனித குடும்பத்தினுடைய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான அங்கத்தினாய் இராமல் அவரது மகாபலியின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றதான ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நம்முடைய இரட்சகராய் இருப்பதற்கும் நம்முடைய அப்பமாய் இருப்பதற்கும் நமக்கு ஜீவன் அளிப்பவராய் இருப்பதற்கும் பொருத்தமானவராக விசேஷமாய் அருளப்பட்டவருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினை ஏறெடுத்த பிற்பாடு நாங்கள் அப்பத்தில் பங்கெடுத்தோம். பின்னர் எங்கள் கடந்த கால பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கென்று எங்களிடத்தில் எந்த நீதியும் இல்லை என்றும் கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் கீழ் இல்லாமல் எங்களுக்கு தேவன் முன்னிலையில் எந்த தகுதியும் இல்லை அல்லது அவரிடத்தில் எந்த தொடர்பும் பெற்றிருக்க முடியாது என்றும் ஒப்புக்கொண்டவர்களாக பாத்திரத்திற்காக ஸ்தோத்தரித்தோம். தேவனுடைய கிருபையினால் நாம் இயேசுவோட கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக அழைக்கப்பட்டதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரித்தோம் மற்றும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் உண்மையாய் எங்களுடைய ஓட்டத்தில் ஓடிடுவோம் என்றும் இறுதியில் எங்கள் போதகரோட கூட அவரது மகிமையில் உடன் சுதந்திரர்கள் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோட கூட ராஜ்யத்தின் சந்தோஷங்களில் பங்கெடுப்பவர்கள் ஆவோம் என்றும் உள்ள எங்களது நம்பிக்கைகளை ஆண்டவரிடத்தில் கூறினோம். இப்படியாக அந்த எளிமையான ஆனால் மனதில் ஆழமாய் தாக்கம் ஏற்படுத்துகின்ற நினைவு கூறுதலானது நிறைவு பெற்றது மற்றும் அவ்வேளையினுடைய பயபக்தியானது நம்மில் நிலவத்தக்கதாகவும் நம்முடைய பரஸ்பர ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய மனங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றதான அந்த விலையேற பெற்றவைகளில் இருந்து நம்முடைய மனங்களை திசை திருப்புவதற்கு ஏதுவான எந்த சம்பாசனைகளுக்குள்ளும் கடந்து போகாமல் மாறாக பின்னர் தொடர்ந்து சீசர்கள் மீது வந்திட்டதான கடுமையான சோதனைகளையும் அருமை போதகருடைய சோதனைகளையும் நினைவு கூறவும் அவரது உண்மையை அதிகமாய் உணர்ந்து கொள்ளுவதற்கும் வருஷத்தினுடைய அந்த காலப்பகுதியில் மிகவும் வீரியத்துடன் காணப்படும் எதிராளி ஆனவனுடைய தந்திரங்களுக்கு எதிராக அதிக ஜாக்கிரதையுடன் காணப்படுவதற்கும் நாடவும் வேண்டி அந்த மாலையில் நாம் கலைந்து சென்றிடுவதற்கு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. முதலாம் துதிப்பாடலை பாடிவிட்டு நாங்கள் கலைந்து போனோம்.